ஆனா தர லோக்கல் இறங்கி அடிச்சா அடிக்கிறது தெரியாது, வலிக்கிறது மட்டும்தான் தெரியும். தயவு செய்தியாவா, நான் ரொம்ப கெட்டவனா இருந்தேன், இப்பதான் நல்லவனா மாறிட்டேன். கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், சரிங்களா? விட்டுருங்க. என்னமோ தேவ தூதர்கள் மாதிரி வந்து பிளைட்ல இறங்குவாங்களாம். எங்கெல்லாம் கும்பல் இருக்கும் அங்க மட்டும் ஒரு ரோட் ஷோவை ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் காலி பண்ணுவாங்களாம். அந்த 1/2 கிலோமீட்டருக்கு மட்டும் ஆள் இல்லாம இந்த கும்பலை அங்கிட்டு நகர்த்துவாங்களாம், அந்த கும்பலை அங்கிட்டு நகர்த்துவாங்களாம். என்னடா பிள்ளைங்க காமிக்கிறீங்க எங்கள்கிட்ட? அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள 60 கிலோமீட்டர் நடந்துட்டா ஆட்சியை பிடிச்சிருங்களா? தயவு செய்தியாவா, நான் ரொம்ப கெட்டவனா இருந்தேன், இப்பதான் நல்லவனா மாறி இருக்கேன். ஏன்னா அது நம்ம ஊர் கூட சேர்ந்ததுக்கு பிறகு கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், சரிங்களா? விட்டுருங்க. ஆனா தர லோக்கல் இறங்கி அடிச்சா அடிக்கிறது தெரியாது, வலிக்கிறது மட்டும்தான் தெரியும். எனவேதான் நண்பர்களே, இவர்கள் 1/2 கிலோமீட்டர் நடந்தாலேயே இன்றைக்கு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நம்புகிறவர்கள். ஒண்ணுமே இல்லாத போதில் நடக்க பயப்படுறீங்களே, இப்ப மட்டும் எதுக்கு இப்படி வர்றீங்க? அதனாலதான் போற இடத்துல எல்லாமே கேட்கறது, தமிழ்நாட்டில் எத்தனை வாட்டி புயல் வந்துச்சு, எத்தனை வாட்டி மழை வந்துச்சு, எத்தனை வாட்டி பூகம்பம் வந்துச்சு, எத்தனை வாட்டி இங்க வெள்ளம் வந்துச்சு, எத்தனை வாட்டி இங்க கொரோனா வந்து தத்தளிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி எத்தனை வாட்டி வந்துச்சு, உங்களை எத்தனை வாட்டி பார்க்க வந்தார் மோடி அவர்கள். இதுக்கு இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பிரதமர் வரலன்னு கேக்குறீங்களே, இதற்கு முன்னாடி உள்ள பிரதமர் யாராவது வந்தாங்களா? அவங்க கடைசி வரையுமே வராமதான் இருந்தாங்க, அதனாலதான் சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுட்டோம். அது விட்டுருங்க. ரெண்டாவது, அப்பெல்லாம் வராத மோடி அவர்கள் இப்ப 6 தடவை 7 தடவை 8 தடவை வந்துகிட்டே இருக்கீங்களே, என்ன காரணம்? நான் அதை தான் சொல்றேன் நண்பர்களே. தயவு செய்து வேடிக்கைக்காக கை தட்டுவதற்காக பேசவில்லை, மிகப்பெரிய கோபத்தோடும் பேரன்போடும் பெருங்கோபத்தோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம். மோடி அவர்களே, தயவு செய்து நீங்கள் எங்கள் இந்திய நாட்டின் பிரதமர் என்பதனால்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் நீங்கள் பற்றுக்கொண்டதாக நீங்கள் ஊரை ஏமாற்றலாம். அவர் சொல்றார், உலகத்திலேயே எங்க போனாலும் திருக்குறளையும் தமிழையும் பற்றி இன்றைக்கு தமிழின் மேன்மையை சொல்லுகிறோம் என்று சொல்கிறார். உனக்கு தெரியுங்களா? உங்களுக்கெல்லாம் செம்மொழி தமிழ், அதற்கு அவர்கள் வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 74 கோடி. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு 1488 கோடி. ஆனா வெளியில சொல்லுவது மட்டும் பார்த்தா உலகத்திலே சிறந்த மொழி தமிழ். யாரை ஏமாத்துறீங்க? நேத்து இங்க வந்து சொல்றாரு, இங்க தோசை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், சட்னி பிடிக்கும், ஆனா அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி, கோதுமைக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நான் கேட்க, நிறைய வட இந்திய நண்பர்கள் இருப்பாங்க, அவர் தமிழ் பேசுற மாதிரி நம்ம ஹிந்தி பேசுமா? ஜோ கலாபத்திலே விரைந்தலே ஒருத்தருக்கு புரியாது, அவரு பேசுற தமிழ் எங்களுக்கும் புரியலப்பா. நாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஏமாத்த ட்ரை பண்றோம்ப்பா, முடியலப்பா. ஆனா என்ன, திருப்பூர்ல தான் ஒரு மாநாடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன், பல்லடத்துக்கு பக்கத்துல எங்கேயோ போட்டாங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? யாரெல்லாம் பாத்தீங்கல்ல? மாநாடுக்கு போக மாட்டீங்க எனக்கு தெரியும், படம் வந்து பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா? அது ஒரு கூத்து நடந்துச்சு. மோடி ஐயா பேசும் பொழுது கை தட்டி ஆரவாரம் பிச்சு உணர்த்துறாங்க. அத தமிழ்ல மொழி பெயர்க்கும் போது ஒருத்தவன கை தட்டல. இதுல என்ன நடந்துச்சுன்னா, இருந்தவன் எல்லாம் நம்ம திருப்பூர்ல வேலை பார்க்கிற வடக்கர்களை கொண்டது இறக்கி வச்சுட்டான். அவனுக்கு ஹிந்தி புரிஞ்சிச்சு, கை தட்டினா. தமிழ் புரியல, கை தட்டல. அநியாயம் இல்ல? உத்து பாக்குறோம். ஒருவேளை நம்மால ஊடகத்துல வந்து ஏதாவது கிராபிஸ் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசும்போது உட்கார்ந்துருக்காங்க, ஆனா இங்கில பேசும்போது கை தட்டுறான். டேய் அவனாடா நீ, ஏண்டா இப்படியாடா கூட்டத்தை சேர்க்கிறீங்க? இப்ப கூட என்ன தெரியல தைரியம், வடக்கு ஒரே நாடு ஒரே நாடு ஒரே சட்டம் இதெல்லாம் கொண்டு வராங்கல்ல, அந்த மாதிரி வடக்கர்களை கொண்டாந்து இங்க ஓட்டுரிமை கொடுத்து இங்க ஓட்டு போட்டு நம்ம வேலைக்கலாம். தயவு செய்து அரைக்குறையாக இங்கே தமிழ் தொற்றுக் கொண்டிருக்கின்ற ஆங்காங்கு வடக்கித்திய நண்பர்களே, நீங்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் ஒன்றை மட்டும் வடக்கிலிருந்து வந்த இந்தியர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நண்பர்களே, இங்கே வந்து உங்கள் மனைவிகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவுகளை, உங்கள் நட்புகளை விட்டுவிட்டு அல்லும் பகலும் நீங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் உங்கள் ஊரில் நீங்கள் பிழைக்க முடியாத பிழைப்பை இங்கே பிழைக்க வைத்ததற்கு
ராசி